அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானினுடைய நோன்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக இந்த துவாவை ஒரு முறை கண்டிப்பாக ஓதிக்கோங்க. ஏன்னா இந்த துவாவை ஓதுவதன் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில சாந்தியும் சமாதானமும் ஏற்படும். இன்னும் நம்ம ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அல்லாஹு தாலா நமக்கு மிகவும் அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த மாதம் அபிவிருத்தியை வழங்கக்கூடிய மாதமாகவும் நமக்கு அமையும். இப்ப ரமலான் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைய அமல்கள் செய்வோம் இல்லைங்களா? அமல்களுக்கான நன்மைகளும் அதிகம். இது நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த துவா ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு இந்த மாதத்துல அல்லாஹ் நிறைய சக்தியும் அமல் செய்யக்கூடிய தெம்பையும் கண்டிப்பாக தர வல்லவன். இந்த துவா பாருங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வதர்லா ரப்பி வ ரப்புகல்லா. இதனுடைய பொருள் பாருங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாவே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானுடையதாகவும் சாந்தி உடையதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அருள் புரிந்து அது உனக்கு பிரியமுள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையிலும் வெளியாக்குவாயாக. இந்த துவா பார்த்தீங்கன்னா ரமலான் அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு மாதத்துலையுமே புதிய பிறை ஆரம்பிக்கும் இல்லைங்களா? மொஹரம், சஃபர், ரபியுல் அவ்வல் அந்த மாதிரி ஒவ்வொரு பிறைகள் ஆரம்பிக்கும் போதும் புதிய பிறையை கண்டதும் இந்த துவா ஓதணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதம் நமக்கு நல்ல மாதமாக அமையும். அதாவது அமல் செய்ய முடியும், ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மாசமா அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை நம்ம ஸ்டார்டிங்லேயே ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதத்துலையும் பிறையெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் ரமலான் மாதத்தில் பிறை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் இந்த துவாவை இப்போ நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிறை பார்த்தோன்னே இந்த துவா சொல்லிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பிறை பார்க்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக இந்த மக்ரிப் நேரத்தில் இதை சொல்லிக்கோங்க. அல்லாஹ் தாலா நம்மளுடைய இந்த ரமலான் மாதத்தில் அபிவிருத்தியை வழங்குவான், இன்னும் அமல்கள் செய்யக்கூடிய சக்தியும் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.